ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாணத்துலலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் ஹார்டு மைசூர் பாக்கு, அதாவது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு கடலை மாவு நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மைசூர் பாக்கு செட் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதில் சைடில் அடியில் எல்லாத்துலேயும் நெய் தடவி வச்சுருங்க. ஏன்னா நம்ம மைசூர் பாக்கு செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து நம்ம இதில் ஊற்றி செட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கடாய் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து எண்ணெயை சூடு பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து மைசூர் பாக்கு செய்கிறதுக்கும். ஸோ அந்த எண்ணெய் 1 கப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த சின்ன கடாயில் ஊற்றி சிம்மிலேயே வச்சு அப்படியே சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. அது சூடு பண்ண ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இந்த கடாயை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைஞ்சி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அதுக்குன்னு எண்ணெயை வந்து நம்ம ஹையில் வச்சு எண்ணெய் புகஞ்சு வர அளவுக்கு சூடாகவும் இருக்கக்கூடாது. அதனால சிம்மிலேயே வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி கொதிக்குது. ஸோ இது லைட்டாக பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், அது அப்படி தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்து இந்த பாகில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மட்டும் போதும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. அங்கங்கே சின்ன சின்ன கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா கரைச்சி விடணும், இல்லை நசுக்கி விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், கைவிடாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்து கிளற ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு குழிக்கரண்டி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ சேர்க்கணும். நான் 1 கரண்டி ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய், நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து மைசூர் பாக்கு வந்து நல்லா உறிஞ்சிரும். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது உறிஞ்சிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்த தடையுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கரண்டி வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் சேர்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாத்தையும் குடிச்சிருச்சு. இப்போ அடுத்த கரண்டி எண்ணெய் சேர்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு எண்ணெய் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக்கு செய்கிற கடாயை வந்து எப்போதுமே சிம்மில் வச்சு நம்ம மைசூர் பாக்கு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லைனா ஈஸியாக வந்து அடிப்பிடிச்சிரும். அதனால என்னோடய அட்வைஸ் வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். பட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மீடியம் சிம் இப்படி மாற்றி மாற்றி கூட வந்து செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 எண்ணெய் வந்து நான் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு இருந்த மாதிரி இருந்தது, இப்போ அதிகமாகிட்டு. ஸோ போக போக பார்த்திங்கன்னா இதோட அளவு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கெட்டி ஆகிடுச்சு. முன்னாடி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இல்லையா, ஸோ இப்போ அதோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து மைசூர் பாக்கு செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இன்னும் ஒரு 1/2 கரண்டி எண்ணெய் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். மாவில் வந்து குட்டி குட்டியாக ஓட்டெல்லாம் விழ ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும் மைசூர் பாக்கு. இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் மைசூர் பாக்கு செய்ய போகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நம்ம வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு, இதில் உள்ள மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி 2 கலரில் ரொம்ப சூப்பரான மைசூர் பாக்கு நீங்களும் செய்வீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாம் அப்படியே திரும்ப பிரிஞ்சு வருது பாருங்கள். சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மைசூர் பாக்கு உறிஞ்சி திரும்ப கக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 திரண்டு வரும் மாவு.
தனித்தனியாக பிரியாமல் ஒன்று திரண்டு அல்வா மாதிரி வருது பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாத்திரம், எண்ணெய் தடவி அதில் வந்து நீங்கள் ஊற்றிடணும். ஒரு 2 நிமிஷம் லேட் பண்ணால் கூட அது வந்து லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. டக்குன்னு அப்படியே எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த பாத்திரத்தில் செட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் வேணும்னா கூட கேட்டுக்கலாம். ஏன்னா அந்த சட்டியிலேருந்து கீழே விழாது. அதனால் வந்து யாராவது ஹெல்ப் இருந்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கரண்டியாட்டி தள்ளி விட்டால் ஈஸியாக இருக்கும். செட் பண்ணும்போது ரொம்பலாம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க. ஜென்டிலாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டு வச்சிடணும். ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும், நம்மளாட்டி பீஸ் போட முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ வந்து இதை டீமோல்டு பண்ணிடலாம். நீங்கள் வந்து மைசூர் பாக்கு செட் பண்ண எடுத்துருக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு 2 கலரில், அதாவது வெளியில் வந்து லைட் கலரும் உள்ளே வந்து நல்ல ப்ரௌன் கலராகவும் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த பீஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டபுள் கலரில் ரொம்பவே சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி.